வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான புதினா ரைஸ், அதாவது புதினா சாதம் செய்ய போகிறோம். ஆமாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நீங்களும் செய்யணும்னு நினச்சல இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி புதினா சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ரைஸ் பாயில் பண்ணோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடேறி வரட்டும். இன்னொரு பக்கம் அரிசி ஊற வச்சுருக்கோம். இந்த அரிசியை 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் ஊறி வரட்டும். தண்ணி கொதி வந்ததும் இந்த அரிசி எடுத்து அதில் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் மிதமான சூடேறி வரட்டும். சூடேறி வந்ததும் சோம்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே சீரகம் போட்டுக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். நாங்கள் வந்து 5 கிலோ ரைஸ் வச்சு இந்த புதினா ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்காக 50 கிராம் பச்சை மிளகா போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணால் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்காக எடுத்துருக்கிறது 1/2 kg வெங்காயம் எடுத்துருக்கோம், ஆனியன்னு. இப்போ இது கூடவே கார்லிக் போட்டுக்கலாம், அதாவது பீல்டு கார்லிக்கு 50 கிராம். அடுத்ததாக லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், அதுவும் ஒரு 50 கிராமு. இதெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வதக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வர்ற சமயத்தில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுக்காக எடுத்துருக்கிறது 1 கட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கோம். அதே மாதிரி புதினா சேர்த்துக்கணும். அடுத்ததாக அதுக்காக 2 கட்டை எடுத்து அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் அப்படியே லைட்டாக வதக்கிட்டு இப்போ அந்த புதினாவும் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச 2 கட்டு புதினாவும் இப்போ சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடலாம். சிந்தாமல் சிதறாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அது வதங்கினதுக்கப்புறம் அப்படியே கம்மியான அளவில் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணவே போதும். இப்போ பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு சுருங்கி போயிருக்குன்னுட்டு. இது ஒரு 5 நிமிஷம் வதக்கினாவே போதும், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்துருக்கோம். இந்த புளியை சேர்த்துட்டு நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் அரைச்சி எடுக்கணும். இப்போ இது ஆறுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஏன்னா அரைக்கிறப்போ நம்ம தண்ணி சேர்த்து தான் அரைக்க போகிறோம். சீக்கிரமாக ஆறுறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கோம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ரைஸ் பாயில் பண்ண வச்சுருந்த தண்ணி சூடேறி வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் 20 நிமிஷமாக நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணி முழுசாக வடிச்சிட்டு இந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இதில் எடுத்து போட்டுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் அரிசி போட்டுக்கலாம். எப்போவுமே தண்ணி கொதி வர்றப்போ தான் அரிசி போடணும், அப்போ தான் கரெக்டாக வேகும் அது. இப்போ முழுசாக போட்டுட்டு கொதி வர விடலாங்க. இந்த அரிசி எந்த அளவுக்கு வேகணும்னா ஃபுல் 90% வேக வேண்டாம், ஒரு 70% வெந்தாவே போதும். அதுக்கு மேலே வெந்துருச்சுன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ அரிசியெல்லாம் உடஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம ஒரு 70% பாயில் பண்ணாவே போதும். இதை அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு அரிசி, அதாவது 70% வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த அரிசி எடுத்து வடிச்சிடலாங்க. சாதம் வடித்தாச்சு. இது இப்படியே நல்லா ஆறி வரட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ரெடி பண்ண மசாலாவும் நல்லா ஆறி வந்துருச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். அது எந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறத காமிக்கிற பாருங்கள். பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக அரைச்சிருக்கோன்னுட்டு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இது இப்படியே வேறு பவுலில் மாற்றிக்கலாம். மீதி இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புதினா ரைஸ் தாளிக்க போகலாம். அதுக்காக ஒரு லகன் வச்சுருக்கோம். நம்ம வந்து 5 கிலோ ரைஸ் பண்ணுறதுனால 1 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் மிதமான சூடேறி வர சமயத்தில் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் 50 கிராமு. அது கூடவே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் 50 கிராமு. இப்போ இது ரெண்டும் பொரிஞ்சு வர்ற சமயத்தில் கடுகு போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். கடுகும் வெடித்து வர்ற சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வர்ற சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கணும். நம்ம முன்னாடியே மசாலா வதக்கி அதை அரைச்சிடலையே அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டோம். அப்படியே ஒரு மூடி போட்டுடலாம். மேலே தெரிக்குது, அதனால் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கலாம். அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அப்பப்போ அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இந்த மசாலா இந்த மாதிரி வதக்கிட்ட செய்கிறப்போ தான் இந்த மாதிரி க்ரீன் கலரில் வருங்க. டைரெக்டாக நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா கருப்பாயிடும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. அப்படியே மூடி போட்டு மிக்ஸ் பண்ணலாம். எதுக்காகனா மேலே தெரிச்சிட்டே இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி மூடி போட்டுக்கிறோம்.
5 நிமிஷமாக இந்த மசாலா கொதி வந்துட்டுருக்கு. அந்த மசாலாவில் போட்டுருக்கிற ஆயில் வந்து பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது பாயில் ஆகணும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி ரைஸ்லேயும் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள் ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும். கரெக்டான பதத்தில் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸை போட்டுக்கலாங்க. இதில் நம்ம 2 பர்த்தனில் வச்சுருந்தோம். 2த்தையும் இதில் போட்டுக்க போகிறோம். இந்த ரைஸ் போடுறப்ப ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருங்க. இல்லைனா ஆஃப் கூட பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. ஏன்னா ரைஸும் லைட்டாக சூடு இருக்குது. ஆஃப் பண்ணாலையும் பரவாயில்ல. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த புதினா மசாலா எல்லா ரைஸ்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தாவே தெரியும். அதே மாதிரி செய்யுங்க. அது கலர் பாருங்க அப்படியே மாறி வந்துட்டுருக்கு. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த கலர் பாருங்கள் அருமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி வரணுங்க புதினா ரைஸ்னா, அதாவது புதினா சாதம் தமிழில் சொல்லணுன்னா. எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த மின்ட் ரைஸை தமிழில் புதினா சாதம்னு சொல்லணுமா புதினா சோறுன்னு சொல்லணுமா? கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்களேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அருமையான புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.